பணத்தை நினைச்சு நிறைய கவலை வரலாம். நாம பண விஷயத்துல சரியாத்தான் போறோமா இல்லையான்னு தெரியாம கஷ்டப்படலாம். இந்த வீடியோவில் நம்ம வாழ்க்கை நல்லா உறுதியா பண விஷயத்துல போகுதா இல்லையான்னு சில அடையாளங்களை பார்ப்போம். நீங்க பண விஷயத்துல நல்லா இருக்கீங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்க 9 அடையாளங்கள் இருக்கு. 1, உங்ககிட்ட அவசர காலத்துக்குன்னு பணம் இருக்கு. திடீர்னு வர்ற செலவுக்கு பணம் சேர்த்து வச்சிருந்தீங்கன்னா நீங்க நாளைக்கு எதையும் சமாளிக்க தயாரா இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆஸ்பத்திரி செலவு, வண்டி சரி பார்க்க செலவு, வேலை போயிட்டா இல்லைன்னா வேற ஏதாவது எதிர்பாராம வந்தா இந்த அவசர கால பணம் ஒரு வலை மாதிரி உங்க வாழ்க்கையை காப்பாத்தும். இது நீங்க உங்க எதிர்காலத்தை பத்தி யோசிக்கிறீங்கன்னு காட்டுது. இது ஒரு நல்ல பண வாழ்க்கை இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம். உங்க 6 மாச செலவுக்கு தேவையான பணத்தை ஒரு பாதுகாப்பான இடத்துல சேர்த்து வச்சிருந்தா வாழ்க்கையில வர்ற கஷ்டத்தை சமாளிக்க மனசு நிம்மதியா இருக்கும். 2, உங்ககிட்ட கடன் இல்ல. உங்களுக்கு கடன் இருந்தா நீங்க சம்பாதிக்கிறத விட அதிகமா செலவு பண்றீங்க, இல்லைன்னா முன்னாடி அப்படி பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். உங்ககிட்ட கடன் இல்லைன்னா நீங்க உங்க பணத்தை நல்ல கட்டுப்பாட்டோட பாத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி பணக்கட்டுப்பாடு இருந்தாதான் நீங்க உங்க கிரெடிட் கார்டை உங்களுக்கு உதவியா பயன்படுத்த முடியும், பணத்தை முதலீடு செய்ய முடியும். 3, உங்ககிட்ட பணத்திட்டம் இருக்கு. எழுதி வச்சிருக்கீங்களோ இல்ல மனசுல நினைச்சிருக்கீங்களோ ஒரு திட்டம் இருக்கிறது நீங்க பண விஷயத்துல நல்லா இருக்கீங்கன்னு காட்டுது. ஒரு திட்டம்னா நீங்க பண விஷயத்துல எப்படி உங்க லட்சியத்தை அடைய போறீங்கன்னு ஒரு வழி போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். இதுல எவ்வளவு சதவீதம் சேமிக்கணும், எவ்வளவு காலம் பணத்தை முதலீடு செய்யணும், எப்படி இன்னும் நிறைய சம்பாதிக்கணும்னு இலக்கு வச்சிருப்பீங்க. ஒரு திட்டம் உங்களுக்கு வழிகாட்டும், நீங்க என்ன செய்யணும்னு தெளிவா புரிய வைக்கும். இந்த திட்டத்தை அப்பப்ப மறுபடியும் பார்த்து உங்க வாழ்க்கையில நடக்கிற மாதிரி மாத்திக்கிட்டே இருக்கணும். 4, நீங்க பணத்தை முதலீடு பண்றீங்க. நீங்க பணத்தை பேங்க்ல போடுறது மாதிரி முதலீடு செய்தாலும் சரி, இல்லைன்னா ஷேர் மார்க்கெட் மாதிரி வேற எதுல போட்டாலும் சரி, இது நீங்க உங்க பணத்தை வளர்க்குறீங்கன்னு காட்டுது. பணக்கார அப்பா ஏழை அப்பா புஸ்தகத்துல சொன்ன மாதிரி முதலீடு பண்றதுங்கிறது உங்க பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய வைக்கிறது. காலம் போக போக உங்களுக்கு நிறைய வேலைக்காரங்க இருக்கலாம். அப்போ உங்க வேலைங்கிறது நீங்க செஞ்சே ஆகணும்னு இருக்காது, செஞ்சா செய்யலாம்னு மாறிடும். பணத்தை ஒரே இடத்துல போடாம பல இடத்துல போடுறது நல்லது. அப்போ ஒரு முதலீடு சரியில்லாம போனா கூட உங்க சேமிப்பு பூரா நஷ்டமாகாம பாத்துக்கலாம். ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும், முதலீடு பண்றதுல ஆபத்தும் இருக்கு. அதனால நல்லா விசாரிச்சு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அப்புறமா பணத்தை போடணும். 5, உங்க செலவு ஏறுறத பத்தி நீங்க யோசிச்சிருக்கீங்க. நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, என்கிட்ட ஒரு 30 லட்சம் ரூபாய் முதலீடு சேர்ந்துருச்சுன்னா நான் நிப்பாட்டிடுவேன், ஏன்னா அவ்வளவு காசு இருந்தா மீதி வாழ்க்கைக்கு கவலையே இல்லாம இருக்கலாம்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா பாருங்க, துரதிர்ஷ்டமா இது உண்மை இல்ல. காரணம் செலவு கூடுறது. நம்ம எப்போ இந்த மாதிரி கணக்கு போடுவோம்னா நம்ம கிட்ட நிறைய காசு இல்லாம அதிகமா செலவு பண்ணாம இருக்கும்போது தான். ஆனா 10 லட்சம் ரூபாய் கையில இருக்கிற ஆளுக்கு செலவு பண்ணணும்னு நிறைய ஆசை வரும். ஒருவேளை அவங்க அதிகமா பொருள் வாங்காதவங்களா இருந்தா கூட அவங்க செலவு ஏறும். ஒரு கஷ்டமான விதி சொல்றேன், ஆனா இது ஒண்ணுதான் உங்களுக்கு நிஜமான பாதுகாப்பை கொடுக்கும். எப்ப நீங்க உண்மையாவே நிறுத்துறதுன்னு தெரிஞ்சுக்க உதவும். நீங்க எவ்வளோ பணம் சேர்க்கணும்னு இலக்கு வச்சிருக்கீங்களோ அந்த நம்பரோட வலது பக்கம் இன்னும் ஒரு 0 சேர்த்துக்கோங்க. உதாரணமா 10 லட்சம்னா 1 கோடி ரூபாய். உங்க இலக்கு அடைய ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா நீங்க அங்க போயிட்டீங்கன்னா நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நிஜமாவே நிம்மதியான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். 6, நீங்க உங்க செலவு அடக்கி வச்சுக்க முடியுது. உங்க பண விஷயத்துல நீங்க நல்லா இருக்கீங்கன்னு சொல்றதுக்கு நீங்க தான் இருக்கிறதுலேயே பெரிய பணக்காரரா இருக்கணும்னு இல்ல. உங்க செலவை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்க முடிஞ்சாலே அது ஒரு பெரிய நல்ல அடையாளம். ஏன்னா நிறைய பேரால இதை கூட செய்ய முடியறது இல்ல. எப்படி இன்னும் நிறைய செலவு பண்ணலாம்னு மட்டும் யோசிச்சுட்டு இருந்தா பணத்தை சேர்க்கவே முடியாது. ஒரு கார் வாங்குறத பத்தி யோசிங்க. உதாரணமா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச காரை வாங்கணும்னு ஆசை இருக்கலாம். ஆனா அந்த ஆசையை அடக்கிக்கிறது ரொம்ப முக்கியம், இல்லைன்னா உங்க மொத்த பண வாழ்க்கையும் தடம் மாறி போயிடும். 7, உங்களுக்கு வேற வழிகள்லையும் பணம் வருது. வேலை போக சின்னதா வேற வேலை செய்யறது, 2வதா ஒரு வேலை பார்க்கறது, வாடகை வருமானம் வர்றது, இல்ல ஏதாவது முதலீடுல இருந்து பணம் வர்றது. இப்படி வேற வழியில பணம் வந்தா உங்க பணத்துக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்குது. உங்க நிலைமை இன்னும் உறுதியா ஆகுது. பல வழிகள்ல பணம் வருதுன்னா நீங்க உங்க செலவுக்கும் உங்க பண லட்சியத்துக்கும் ஒரே ஒரு இடத்த மட்டும் நம்பி இல்லைன்னு அர்த்தம். இது மனசுக்கு பயங்கர நிம்மதியை கொடுக்குது. நீங்க செய்யற எல்லாத்துலயும் இன்னும் நல்ல மனுஷனா இருக்கிறதுக்கு ஒரு அமைதியை கொடுக்குது. ஒருவேளை வேலை போறது மாதிரியோ இல்ல திடீர்னு பெரிய செலவு வர்றது மாதிரியோ பண விஷயத்துல புயல் அடிச்சா கூட வேற வழியில பணம் வர்றது நீங்க மீண்டு வர்றதுக்கு தேவையான பாதுகாப்பை கொடுக்குது. 8, உங்ககிட்ட இன்சூரன்ஸ் இருக்கு. நாம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விஷயங்கள்ல இருந்து நம்மளை காப்பாத்திக்கிறது நீங்க பண விஷயத்துல உறுதியா இருக்கீங்கன்னு நல்லா காட்டுது. இன்சூரன்ஸ் எதுக்குன்னா நம்ம கட்டுப்பாட்டை மீறி நடக்கிற விஷயங்களுக்கு தான். ஆக்சிடென்ட் ஆகிறது, பெரிய நோய் வர்றது, இயற்கை சீற்றம் மாதிரி. இது உங்களையும் உங்க குடும்பத்தையும் பண விஷயத்துல மொத்தமா நஷ்டமாகாம தடுக்கும். ரொம்ப மோசமான நிலைமையில கூட உங்களுக்கு கொஞ்சமாச்சும் பாதுகாப்பு இருக்கும்னு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். இப்போலாம்
ரொம்ப விலை கம்மியா கிடைக்கிற ஆயுள் காப்பீடு கூட இருக்கு. உங்க பேங்க்ல கொஞ்சம் விசாரிச்சு பாருங்க. 9, நீங்க இப்ப வாழ்ற வாழ்க்கையில திருப்தியா இருக்கீங்க. இன்னைக்கே உங்களால நல்லபடியா வாழ முடிஞ்சதுன்னா அது ஒரு நல்ல அடையாளம். நாளைக்கு நீங்க இன்னும் நிறைய சம்பாதிக்கும் போது நீங்க உங்களை வளர்த்துக்கிறதால இது நடக்க வாய்ப்பு இருக்கு. வர்ற காசுல இன்னும் நிறைய சேமிக்கவும் முதலீடு பண்ணவும் உங்களால முடியும். இது கண்டிப்பா உங்களை பண விஷயத்துல இன்னும் நல்ல உறுதியான நிலைமைக்கு கொண்டு போகும். இதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா, உங்க சம்பளத்துக்கு மீறி பெரிய வாழ்க்கை வாழணும்னு உங்களுக்கு ஆசை இல்லை. மத்தவங்க பார்க்கணும்னு ஆடம்பரமா இல்லாம உங்க வாழ்க்கைக்கு என்ன வேணும்னு நீங்களே முடிவு எடுக்கிறீங்கன்னு அர்த்தம். பணம் சேர்க்கிற வழி நம்ம ஆசைப்படுறதை விட கொஞ்சம் நீளமானது, அதுக்கு கொஞ்சம் காலம் ஆகும். ஆனா நான் சொன்ன இந்த அடையாளங்கள்ல நிறைய உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்க சரியான வழியில தான் போயிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. வாழ்த்துக்கள், உங்களுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும்.